பாரத தேசத்தில் ஒவ்வொரு மூலைக்கும் ஒரு தனி வரலாறு உண்டு. ஆனால் ஒரு ஊருடைய வரலாறே ஒரு தெய்வ சக்தியோடு முடிகிறத நீங்கள் நினச்சி பார்த்துருக்கீங்களா? அதுதான் பரமக்குடி முத்தாலம்மனுடைய வரலாறு. ஒரு பெண்ணுடைய வேதனையாலையும் ஒரு ராஜாவுடைய பேராசையாலையும் பிறந்த ஒரு சக்தி. அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பரமக்குடி முத்தாலம்மனுடைய வரலாறு தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் பரமக்குடி ஒரு சிறிய கிராமமாக இருந்துச்சு. பசுமை பூந்தோட்டங்கள், நீர் ஊற்று, அது மட்டும் இல்லாமல் மக்களும் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தாங்க. ஆனால் அந்த ஊர் மேலே ஒரு மோசமான கண் விழுந்துருச்சு. அந்த நாடுக்கு அரசர் ஒருவர் இருந்தார். அவருடைய ஆட்சி சுமாராக இருந்தாலும் பெண்களை பார்த்தாலே அவருக்கு ஆசை வந்துடுமா? ஒரு நாள் அந்த ஊரில் ஒரு அழகான குடும்பம் ஒன்று வந்துச்சு. அந்த குடும்பத்தில் ஒரு திருமண வயசில் ஒரு பெண் இருந்தார். நல்ல வெண்மை நிறத்தில் பெருமாளை மாதிரியே கண்ணில் ஒளியோட அந்த பெண் எல்லாரையுமே மகிழ்விச்சு வந்தார். மக்கள் அவளை பார்த்து ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. ஆனால் அந்த பெண் மேலே ஒரு மோசமான கண் ஒன்று விழுந்துச்சு. ஒரு நாள் வேட்டைக்கு போன ராஜா அந்த பெண்ணை சந்திச்சாரு. அவளோட அழகை பார்த்து ராஜாவுடைய மனசு தாங்கலை. அந்த இடத்துலையே ஆசை பெருக்கெடுத்தது. அவளை என்னுடைய மனைவியாக்கணும் அப்படின்னு அவர் நினச்சாரு. அவர் தன்னுடைய அமைச்சர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு அந்த பெண்ணை எப்படி பிடிக்கலாம் அப்படின்னு திட்டமிட ஆரம்பிச்சாரு. அவளுக்குள்ள தேவதையே இருக்கிற மாதிரி இருக்கு, அதனால அவளை என்னுடைய அரச அரண்மனையில கொண்டு வந்து சேர்க்கணும். ஒரு இரவு அந்த அரசன் தூது அனுப்பினாரு. அந்த பெண்ணை அழைச்சிட்டு வர சொன்னாரு. அந்த செய்தி கேட்டதும் அந்த குடும்பமே திகச்சு போயிடுச்சு. நாங்க இந்த ஊருக்கு வந்தது பிள்ளையா? அவளோ அழுது அழுது என்னுடைய பரமாத்மா மட்டும்தான் எனக்கு காப்பான் அப்படின்னு சொன்னான். அந்த நொடியே மண் குலுங்குச்சு, வானம் இருண்டுச்சு. அந்த இரவுல அந்த பெண் தன்னோட ஜீவனை கடவுளுக்கு அர்ப்பணிக்க நிலா வெளிச்சத்துல அவளும் அவளுடைய தெய்வ சக்தியும் ஒன்றாயிடுச்சு. அந்த இடத்துலயே உருவாகினா பரமக்குடி முத்தாலம்மனா. அந்த சக்தியை பார்த்தோன்னே அந்த அரசன் மயங்கி கீழே விழுந்துட்டாங்க. உடல் வெந்து போயிடுச்சு. அந்த ஊரே அதிசயத்தோட பார்த்துச்சு. இது சக்தியின் ஆசி, அவள் இங்க இருந்து நம்மளை காக்க வர்றா அப்படின்னு சொன்னாங்க. அந்த இடத்திலேயே மக்கள் கூடி அந்த பெண்ணின் உருவத்திலேயே ஒரு கோயில் கட்டினாங்க. அதுதான் இன்னைக்கு இருக்கிற பரமக்குடி முத்தாலம்மன் கோயில். ஆயிரக்கணக்கான மக்கள் நாள்தோறும் போய் வணங்குறாங்க. அவளோ ஒரு பெண்ணின் துயரத்திலிருந்து பிறந்த ஒரு சக்தி, இன்று ஒரு ஊரின் இரட்சகி. இது பரமக்குடி முத்தாலம்மனுடைய வரலாறு. பெண்ணின் கண்ணீரும் தெய்வத்தின் கருணையும் சேர்ந்து ஒரு சக்தி வரலாறு. இன்னைக்கும் நீங்க அந்த ஊருக்கு போனீங்கன்னா எல்லாரும் சொல்லுவாங்க அம்மா உங்களை காப்பாங்க அப்படின்னு. இந்த வீடியோ பார்க்குற உங்களையும் பரமக்குடி முத்தாலம்மன் ஆசிர்வதிக்கட்டும்.